திமுகவின் பேரூர் கழக செயலாளர் நியமனத்தில் சர்ச்சை. ஜாதிய பாகுபாடு பார்க்கும் மாவட்ட செயலாளரை கண்டித்து 8 வாக்குச்சாவடி முகவர்கள் தங்களை பொறுப்பிலிருந்து விடுவிக்க தலைமைக்கு கடிதம். கோவை தெற்கு மாவட்டம் கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருமலையாம்பாளையம் தேர்வு நிலை பேரூராட்சியில் பேரூர் கழக திமுக செயலாளர் நியமனத்தில் சர்ச்சை எழுந்துள்ளது. திருமலையாம்பாளையத்தில் 15 கிளை கழக செயலாளர்கள் உள்ள நிலையில் கட்சி நிர்வாகிகளுக்கு தெரியாமல் புதிய பேரூர் கழக செயலாளரை மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருக்கும் தளபதி முருகேசன் நியமித்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மாவட்ட செயலாளர் ஜாதிய மனப்பான்மையோடு செயல்படுவதை கண்டித்து வார்டு செயலாளர்கள் மற்றும் வாக்குச்சாவடி முகவர்கள் தங்களை பொறுப்பிலிருந்து விடுவிக்குமாறு கட்சி தலைமைக்கு கடிதம் அனுப்பியுள்ளனர். இதுகுறித்து திருமலையாம்பாளையம் தேர்வு நிலை பேரூராட்சியின் 2வது வார்டு கவுன்சிலர் ரமேஷ்குமார் நம்மிடம் பேசிய பொழுது, கடந்த 15 ஆண்டுகளாக திமுகவில் உறுப்பினராகவும் பேரூர் கழக இளைஞர் அமைப்பாளராகவும் தற்பொழுது 2வது வார்டு கவுன்சிலராகவும் பணியாற்றி வருகிறேன். ஒன்றிய பிரதிநிதி மற்றும் பாகம் எண் 295 பாக முகவராகவும் இருந்து வருகிறேன். கடந்த 6 தேர்தல்களில் வாக்குச்சாவடி முகவராக செயல்பட்டுள்ளதாகவும் கூறினார். வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகள் அனைத்தையும் நேற்று முடித்துக் கொடுத்ததாக தெரிவித்தார். இந்நிலையில் திருமலையாம்பாளையம் பேரூர் கழக செயலாளர் ராமராஜை மாற்றி ஜாதிய பாகுபாட்டோடு கிருஷ்ணசாமியை நியமித்துள்ளதாகவும் 15 கிளை செயலாளர்கள் மற்றும் கட்சியினரை ஆலோசிக்காமல் இந்த நியமனம் செய்யப்பட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். திமுக ஒரு ஜனநாயக கட்சி என்றாலும் முன்பு தேர்தல் மூலம் நிர்ணயிக்கப்பட்ட பொறுப்புகள் தற்பொழுது நியமன முறையிலும் ஜாதி அடிப்படையிலும் வழங்கப்படுகின்றன எனவும், கேள்வி எழுப்பும் செயல்பாட்டாளர்கள் பொறுப்பிலிருந்து நீக்கப்படுகின்றனர் எனவும் தெரிவித்தார். இதனால் பதவிகளோ பொறுப்புகளோ வேண்டாம், அடிப்படை உறுப்பினராகவே தொடர விரும்புகிறோம் என்ற நிலைக்கு வந்துள்ளதாகவும், கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதி 295 பாக முகவர் மற்றும் ஒன்றிய பிரதிநிதி பொறுப்புகளில் இருந்து விடுவிக்க கோரி கட்சி தலைமைக்கு கடிதம் அனுப்பியுள்ளதாகவும் கூறினார். திருமலையாம்பாளையம் பேரூராட்சியில் 11 பூத்துகளில் சுமார் 10,500 வாக்குகள் உள்ளனர். இதில் 8 பூத்துகளுக்கு பணியாற்றும் வாக்குச்சாவடி முகவர்கள் தங்கள் பொறுப்புகளை துறக்க முடிவு செய்து கட்சியின் பொதுச் செயலாளருக்கு கடிதம் அனுப்பியுள்ளனர். சமூக நீதி கட்சியிலேயே ஜாதி பார்த்து வழங்கப்படும் பதவியால் உண்மையான தொண்டர்கள் ஒதுக்கப்படுவது உடன் பிறப்புகளிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரம் கோவை மாவட்ட திமுக வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருமலைம்பாளையம் பேரூராட்சி 2வது வார்டு கவுன்சிலராக இருக்கேன். திமுக உறுப்பினர். கடந்த 15 வருஷத்துக்கு மேலே திமுக உறுப்பினராக இருக்கிறேன். 6 தேர்தலுக்கு மேலே பூத் ஏஜெண்டாகவும் கவுண்டிங் ஏஜெண்டாகவும் வேலை செஞ்சுருக்கிறோம். நேற்று வரைக்கும் கட்சி கொடுத்த அத்தனை வேலைகளும் செஞ்சு கொடுத்துருக்கோம். இந்த தேர்தல் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு அவங்க கொடுத்த அந்த எலெக்ஷன் நோட்லேருந்து எல்லாமே 10 நாள் உட்காந்து முழுமையாக எழுதி கொடுத்துருக்கோம். இந்த வேலையெல்லாம் முடிச்சு கொடுத்ததுக்கப்புறம் நேற்று திடீர்னு இந்த திருமலையம்பாளையத்தினுடைய பேரூர் கழக செயலாளராக இருக்கிற ராமராஜை மாத்திரன்னு சொல்லிட்டு புதுசாக ஆர் கிருஷ்ணசாமி அப்படிங்கிறவரை பொறுப்பாளராக நியமிச்சுக்கிறாங்க. இந்த திருமலையம்பாளையம் பேரூராட்சியில் 15 கிளைகள் இருக்குது. எந்த கிளை செயலாளரையும் கூப்பிட்டு இந்த பேரூர் கிளை செயலாளர் மாற்றுறது சம்மந்தமாக எந்த ஒரு விவாதமும் பண்ணல. கட்சிக்காரங்களை எதையுமே கேட்கல, லோக்கல் இருக்கிற கட்சிக்காரங்களை கேட்கல. எலெக்ஷன் வேலை செய்கிற இந்த பூத் ஏஜென்ட்டுகளுக்கு கூப்பிட்டு விவாதிக்கல. இவங்களா தன்னிச்சையாக முடிவு பண்ணி பொறுப்பாளராக நியமிக்கிறாங்க. திமுகங்கிறது ஜனநாயக கட்சி. இந்த கட்சியில் ஒரு கிளை செயலாளர் கூட அடிப்படையில் தேர்தல் வச்சு தான் தேர்வு பண்ணுவாங்க. ஒரு கிளையில் 2 பேர் போட்டிக்கிட்டா அந்த கிளையில் இருக்கிற கட்சி உறுப்பினர்கள் தேர்தல் மூலயமா தான் கிளை செயலாளர்னு தேர்ந்தெடுப்பாங்க. இப்போ எல்லாமே பொறுப்பாளர் ஆயிடுச்சு. நம்ம மாவட்டத்துக்கு பொறுப்பு அமைச்சர் போட்டதிலிருந்து மாவட்ட செயலாளருக்கு பதிலாக மாவட்ட பொறுப்பாளர் இருக்காங்க, ஒன்றிய செயலாளருக்கு பதிலாக ஒன்றிய பொறுப்பாளர் இருக்காங்க. இப்போ பேரூர் கழக செயலாளரையும் தூக்கிட்டு பேரூர் கழக பொறுப்பாளர்னு போட்டிருக்காங்க. இன்னும் கிளைக்கு மட்டும்தான் இவங்க பொறுப்பாளரை நியமிக்கல. திமுகவோட அடிப்படையே ஜனநாயக ரீதியாக நிர்வாகிகளை தேர்வு பண்ணுறது. இப்போ நேரடியாக எல்லாமே நியமன முறைக்கு போச்சுன்னா இது கட்சியோட அடிப்படையவே பாதிக்குது. இதனால எங்களுக்கு இப்படிப்பட்ட பொறுப்புகளே வேண்டாம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வந்துட்டோம். மாவட்ட பொறுப்பாளர் அவருக்கு ஃபேவர் ஆகிறவரும் ஒன்றிய பொறுப்பாளராக போடுறாங்க. ஒன்றிய பொறுப்பாளர் அவருக்கு ஃபேவர் ஆகிறவங்கள பேரூர் கழக பொறுப்பாளராக போடுறாங்க. பேரூர் கழக பொறுப்பாளர் என்ன பண்ணுவாங்க, கிளை பொறுப்பாளராக அவங்களுக்கு ஃபேவர் ஆனவங்கள போட்டுக்கிறாங்க. இப்போ இந்த கட்சியினுடைய வலிமை இதனால முழுமையாக இதாகுது. நேற்று வரைக்கும் நாங்கள் இந்த எலெக்ஷனுக்கு உண்டான அத்தனை கட்சி வேலைகளையும் செஞ்சுருக்கிறோம். பாக முகவராக நாங்கள் முழு ஈடுபாட்டோட முழு விருப்பத்தோட தேர்தல் வேலைகளை செஞ்சுட்டு வந்தோம். இந்த மாதிரி இவங்க நியமனம் பண்ணுறது சாதி அடிப்படையிலையுமே அவங்க விரும்பியவங்கள போகிறதுனாலையுமே எங்களுக்கு இந்த பொறுப்புகளே வேண்டாம், நாங்கள் வெறும் கட்சி அடிப்படை உறுப்பினராக இருந்துட்டு மட்டும் திமுகவுக்கு ஓட்டு போட்டு போயிடலாங்கிற எண்ணத்தில் இருக்கிறோம்.
இவங்க கொடுக்குற எந்த பொறுப்பும் பதவியும் எங்களுக்கு தேவையில்லைங்கிற முடிவுக்கு வந்திருக்கிறோம். திருமலையம்பாளையத்தில் மொத்தம் 11 பூத் இருக்கு. இந்த சட்டமன்ற தொகுதிக்கு உண்டான பூத்துகள் 11 இருக்கு. 10,500 வாக்குகள் இருக்கு. இதுல 8 பூத் ஏஜென்ட்டுகள் நாங்கள் இந்த பூத் ஏஜென்ட்டே வேண்டான்னு சொல்லி வெளியேறோம். சமூக நீதி கட்சிங்கிறோம்னா வேலை செய்கிறவங்க எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் அவங்களுக்கு பொறுப்பு கொடுக்கணும். இந்த ஏரியாவில் இந்த குறிப்பிட்ட சமுதாயத்தை மட்டும்தான் பொறுப்புக்கு போடுவேன்னு சொல்லி போடுறாங்க. அது வந்து சாதி ரீதியான பாகுபாடாக இருக்குதுங்க. மக்கள் பணி செய்கிறவங்க, வேலை செய்கிறவங்க, கட்சி பணி செய்கிறவங்க எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் அவங்கள வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்து ஒரு நிர்வாகியாக அவங்க பண்ணணும். அதை விட்டுட்டு எந்த கம்யூனிட்டிக்கு கொடுத்தா அவங்களோட வாக்கு அதிகமாக இருக்கோ அதை மட்டும் தான் கொடுக்குறாங்க. எல்லா கம்யூனிட்டியும் தான் திமுகவுக்கு போடுறாங்க. திமுகவுக்கு அனைத்து சாதியுமே வேறுபாடு இல்லாமல் போடுறாங்க. ஆனால் பொறுப்பாளர்கள் மட்டும் சாதி அடிப்படையில் நியமிக்கிறாங்க. பொறுப்பாளர்கள் இதுவரைக்கும் நியமனம் பண்ணுறது எல்லாமே அந்த சாதி, பெருவாரியான சாதி அந்த பகுதியில் எது இருக்கோ அந்த சாதி மட்டும்தான் போடுவாங்க. இதே ஒரு மைனாரிட்டியாக ஒரு குறிப்பிட்ட சாதிக்காரங்க இருக்கிறாங்க, அந்த சாதியில் ஒருத்தர் வந்து தீவிரமாக நல்லா வேலை செய்கிறவர் இருக்கிறாரு, இருந்தாங்க கூட அவருக்கு அந்த பொறுப்புகளை கொடுக்கறதில்ல. முழுமையாக சாதியை பேஸ் பண்ணியே கொடுக்கறதா இருக்குது. அதுலேயும் இப்போ வந்து அப்படியே அந்த சாதியை மீறி கூட நம்ம திமுகவில் ஒரு பொறுப்புக்கு வரணும்னா அந்த பகுதியில் இருக்கிற திமுக உறுப்பினரோட ஆதரவு இருந்தால் தேர்தல் வச்சு வர முடியும். இப்போ அந்த தேர்தலுங்கிற முறையே ஒழிச்சிட்டு எல்லாமே நியமனம் பண்ணுறதுனால மற்ற சாதிக்காரங்க அந்த பொறுப்புக்கு வரக்கான வாய்ப்பே இல்லாமல் போகுதுங்க. தொடர்ச்சியாக ஜனநாயக கட்சியில் தேர்தல் இல்லாமல் இந்த பொறுப்புகளை நியமன முறையில் பண்ணுறது, அவங்கவுங்க விரும்பினவங்களை பொறுப்புக்கு போட்டுக்கிறது, சாதிய பாகுபாட்டில் இவங்க இந்த பொறுப்புகள் கொடுக்கறதுனால இந்த திமுகவில் எங்களுக்கு இத்தனை வருஷமாக நாங்கள் இருந்துட்டு 6 தேர்தலில் வேலை செஞ்சுருக்கிறேன். பூத் ஏஜெண்டாக இருந்திருக்கிறேன், கவுண்டிங் ஏஜெண்டாக இருந்திருக்கிறோம், எல்லா வேலையும் செஞ்சுருக்கோம். இந்த தேர்தலில் எங்களுக்கு பூத் ஏஜெண்ட் வேண்டான்னு சொல்லி இந்த 11 பூத் ஏஜெண்டில் 8 பூத் ஏஜெண்டுகள் நாங்கள் வந்து வெளியேறிடுறோம். நாங்கள் திமுக அடிப்படை உறுப்பினராக மட்டும் இருந்துக்கிறோம். எங்களுக்கு எந்த பொறுப்பும் வேண்டாம்.